மோடி வந்து அடுத்த ஒரு வருடத்திற்கு வந்து தங்கம் வாங்குறத தள்ளி போடுங்க அப்படின்ட்டு இந்திய மக்களில் வந்து ஒரு வேண்டுகோள் விடுத்திருக்கிறாரு. அது மட்டும் இல்லாமல் பெட்ரோல் டீசல் நீங்கள் வந்து பயன்பாட்டை கொஞ்சம் குறைச்சிக்காங்க, பொது போக்குவரத்தை பயன்படுத்துங்க அப்படிங்கிற மாதிரி கேட்டிருக்கிறாரு. அது மட்டும் இல்லாமல் குக்கிங் ஆயில் அதை வந்து குறைச்சிக்காங்க, இது உடம்புக்கும் நேஷனுக்கும் நல்லது அப்படின்னு சொல்லியிருக்கிறார். ரசாயன உரங்களை வந்து குறைச்சிக்காங்க, நீங்கள் இந்தியாவில் உரங்களை வந்து பயன்படுத்துங்க அப்படிங்கிற மாதிரி கேட்டிருக்கிறார். வெளிநாட்டு பயணங்களை வந்து கம்மி பண்ணிக்காங்க அப்படின்னு கேட்டிருக்கிறார். உள்நாட்டில் வந்து உற்பத்தி ஆகிற பொருட்களை வந்து அதிகமாக யூஸ் பண்ணுங்க அப்படிங்கிற மாதிரியும் ஒரு சில நிபந்தனைகளை, சில வேண்டுகோள்களை வந்து இந்திய பிரதிநிதிகள், அதாவது இந்திய குடிமக்களிடம் வந்து நம்மளோட பாரத பிரதமர் வந்து வேண்டுகோளாக விடுத்தார். ஏன் இது வந்து ஒரு பெரிய பதற்றத்தை உண்டு பண்ணுதா அப்படின்னா நிச்சயமா இல்லை. இது வந்து ஒரு முன்னெச்சரிக்கை நடவடிக்கை அப்படின்னு சொல்லலாம். இதுக்கு எல்லாத்துக்கும் காரணம் வந்து ஈரான் அமெரிக்கா போர். இதோட பின்னணியில் உள்ள அரசியல் என்ன, பொருளாதார அரசியல் என்ன அப்படிங்கிறது நம்ம ஒவ்வொருத்தரும் கொஞ்சம் சிந்திச்சு பார்க்கணும், தெரிஞ்சுக்கிடணும். இப்போ நம்ம அமெரிக்காவுக்கும் ஈரானுக்கும் போர் நடந்துட்டு இருந்ததுனால நம்ம எல்லாத்துக்குமே தெரியும், கடந்த 2 மாதங்களுக்கு மேலாவே வந்து போர் நடந்துட்டு இருந்துச்சு. இதனால் வந்து ஈரான் வந்து அமெரிக்காவை தாக்குதலும், அமெரிக்கா வந்து ஈரானை தாக்குதலும் எவ்வளோ பாதிப்புக்கு உள்ளாச்சு, என்னென்ன பிரச்சனைகள் எல்லாமே தெரியும். அப்போ இந்த பிரச்சனைகள்லாம் வந்து மெயினான காரணம் வந்து ஹார்மோஸ் நீரிணை அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த நீரிணையை கடந்து வரக்கூடிய கப்பல்கள் எதுவுமே வந்து அதோட டெஸ்டினேஷன், அதாவது இப்போ இந்தியாவுக்கு வரக்கூடிய கப்பல்கள் இந்தியாவுக்கு வரதில்லை, மற்ற நாடுகளுக்கு போகக்கூடிய கப்பல்கள் மற்ற நாடுகளுக்கு போகிறது இல்லை. இந்த இரு நாடுகளோட பிரச்சனைனால பல நாடுகள் வந்து உண்மையிலேயே பாதிக்கப்படுது. அப்போ இப்போ பார்த்துக்கிட்டிங்கன்னா இந்தியா வந்து எதுக்காக பெட்ரோல் வந்து பயன்பாட்டை கம்மி பண்ணிக்காங்கன்னு சொல்கிறாங்க, ஒர்க் ஃப்ரம் ஹோம் பண்ணுங்கன்னு நம்ம சொல்கிறாங்க, ஆயில் நம்ம யூசேஜை கம்மி பண்ணிக்கங்கன்னு சொல்கிறாங்க, ஃபெர்டிலைசரை வந்து நீங்கள் ஃபாரின் ஃபெர்டிலைசரை கம்மி பண்ணிக்கன்னு சொல்கிறாங்க. அப்படின்னா நம்ம இந்தியர்கள் இந்தியாவில் யூஸ் பண்ணக்கூடிய நம்ம பெட்ரோல் ஆகட்டும், அதாவது கச்சா எண்ணெய் பார்த்தீங்கன்னா நம்ம 85% வந்து இம்போர்ட் தான் பண்ணிக்கிட்டு இருக்கோம். அதை வந்து இந்தியாவில் வந்து இந்தியாவோட தேவைக்கு நம்ம 85% வந்து இம்போர்ட் பண்ணி தான் அதை பயன்படுத்திக்கிட்டு இருக்கோம். அது வந்து கச்சா எண்ணெய் ஆகட்டும், ஆயில் ஆகட்டும், ஃபெர்டிலைசர் ஆகட்டும். அதனால தான் வந்து இதோட தேவைகளை கம்மி பண்ணிக்கோங்க அப்படின்னு பிரதமர் நம்மள்கிட்ட ஒரு வேண்டுகோள் விடுக்கிறார். இப்போ நம்ம வந்து ஒரு பேரல் பார்த்துட்டிங்கன்னா 2025 காலகட்டங்களில் 69 ரூபா தான் இருந்தது, $69 இருந்தது ஆக்சுவலாக. ஆனால் இன்னைக்கு பண்ண $126 அதிகரிச்சிருக்கு. அப்போ அதாவது இப்போ நம்ம $100 செலவு பண்ணி ஒரு பொருள் வாங்கக்கூடிய இடத்துல இன்னைக்கு அதே பொருளுக்கு $200 கொடுக்க வேண்டிய ஒரு கால சூழல் ஏற்பட்டுருச்சு. சரி, இப்போ இந்த பொருள்லாம் ஓகே, தங்கம் ஏன் வாங்க வேணாம் அப்படின்னு சொன்னாங்கன்னா அதையும் நம்ம டீட்டெயிலாக பார்க்கலாம். ஏன் அப்படின்னா கிட்டத்தட்ட நம்ம இந்தியாவில் $72 பில்லியன் தங்கம் வந்து இம்போர்ட் பண்ணி நம்ம வாங்கிட்டு இருக்கோம் நம்மளோட தேவைக்கு. இந்தியாவில் தான், அதுவும் நம்ம நாட்டில் இல்லாமல் நம்ம நாட்டோட தேவைக்கு வெளிநாட்டிலேருந்து வாங்கிட்டு இருக்கோம். இப்போ இது எல்லாமே எப்படி வாங்குகிறோம் அப்படிங்கிறது தான் இப்போ முக்கியமான விஷயம் வந்து ஃபாரெக்ஸ் ரிசர்வ், அதாவது கையிருப்பு. நம்ம எந்த ஒரு பொருள் வாங்கினாலுமே வந்து நம்மளோட கரன்சியில் வாங்குகிறோம் அப்படின்னா நிச்சயமாக இல்லை. அதை வந்து டாலரில் தான் நம்ம வந்து வாங்கிக்கிட்டு இருக்கோம். இப்போ இதுதான் வந்து டாலர் வாங்குறது தான் ஒரு முக்கியமான பிரச்சனை. இது வந்து கொஞ்சம் எக்கனாமிக்காக நம்ம பேசணும், நம்ம தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நிறைய விஷயங்கள் நம்ம தெரிஞ்சுக்கணும். பணம் வைக்கணும்னா என்ன, ஃபாரெக்ஸ் ரிசர்வ்னா என்ன, அது எப்படி வந்து டாலரில் வந்து எப்படி கன்வெர்ட் ஆகுது, ₹1 ஈக்குவல் டு நம்மளோட INR எவ்வளோ வேல்யூஸ், எப்படி அதை வந்து செட் பண்ணுறாங்க அப்படின்றது இன்னும் நிறைய விஷயங்கள் நீங்கள் பின்னால் தெரிஞ்சுக்கணும். இப்போ நம்ம வந்து ஓவராலாக பார்க்கணும் அப்படின்னா இந்த ஃபாரெக்ஸ் ரிசர்வில் நம்மளோட கையிருப்பு தொகை எவ்வளவு அப்படின்னா $690 பில்லியன் இருக்குது. முன்னால் ஒரு மாதத்துக்கு முன்னால் பார்த்தீங்கன்னா 729.41 பில்லியன் இருந்தது. இந்த 729.41 பில்லியன் வந்து கிட்டத்தட்ட 11 மாதத்துக்கு நம்ம இந்தியாவோட தேவைகளை பூர்த்தி செய்யக்கூடிய அமௌண்ட். இது கையிருப்பு, இதை நம்ம டிஸ்டர்ப் பண்ண போகிறதில்ல. இது எளிமையாக நம்ம என்ன சொல்லணும் அப்படின்னா, ஒரு குடும்பம் இருக்குது, அந்த குடும்பஸ்தன் இருக்கான்னு வச்சுக்கோங்களேன். அந்த குடும்பஸ்தனோட கையிருப்பு வந்து ஒரு $5000 இருக்குது, ஓகேங்களா. அவனோட வருமானம் எவ்வளவு, டெய்லி வருமானம் $1000, அவனோட டெய்லி செலவு $1000. அப்போ இந்த $5000 அவனோட கையிலே இருக்குது, அது எந்த டிஸ்டர்பும் ஆகலை. $1000 சம்பாதிக்கிறான், $1000 செலவு பண்ணிகிட்டு இருக்கான். அப்போ வந்து ஒரு சைக்கிள் ப்ராப்பராக நடந்துக்கிட்டே இருக்கு, எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை. ஆனால் எதிர்பாராத விதமாக இப்போ $1000 சம்பாதிக்கிறான், $1500 செலவாகுது. ஆனால் அவனோட சம்பளம் எவ்வளவு பார்த்தீங்கன்னா $1000 தான்.
அப்போ 1000 ரூபா சம்பாதிச்சு 1500 ரூபா செலவு பண்ணும்போது 500 ரூபாய் எங்கேருந்து போகுது? கையிருப்புலேருந்து நம்ம எடுக்கிற மாதிரி இருக்குது. அதாவது அவனோட சேவிங்ஸ்லேருந்து போகிற மாதிரி இருக்குது. இப்போ இதே மாதிரி தொடர்ந்து போயிட்டே இருந்தால் என்ன ஆகும்? அவன் கையில் வச்சிருக்கக்கூடிய சேவிங்ஸ் ஒரு நாள் கம்ப்ளீட்டாக காலி ஆயிரும். ஒரு இக்கட்டான சூழ்நிலையில் நம்ம வந்து இந்த மாதிரி அதிகமாக கொடுத்து வாங்கக்கூடாது அப்படிங்கிறதா அதே நிலவரத்தை தான் நம்மளோட பாரத பிரதமர் இந்தியாவிலையும் சொல்கிறார். இந்த போர்க்கால அடிப்படையில் ஏற்படக்கூடிய இடைக்கால பிரச்சனை தீர்வு காணணும் அப்படின்னா நம்ம வெளிநாட்டிலேருந்து இம்போர்ட் பண்ணக்கூடிய பொருட்களை கம்மி பண்ணிக்கணும். ஏன் அப்படின்னா நம்ம முன்னால் வந்து 100 ரூபா கொடுத்து வாங்கின பொருளை 200 ரூபா கொடுத்து வாங்கக்கூடிய சூழல் இருக்குது. அதனால நம்மளோட கையிருப்பு அதிகமாக காலியாகிட்டு இருக்குது. அப்போ ஆட்டோமேட்டிக்காக வந்து நம்ம க்ரூட் ஆயில், அதாவது பெட்ரோல் கண்டிப்பாக நமக்கு வேணும். நம்ம நாட்டில் அதிகமாக இல்லை, இம்போர்ட் பண்ணி தான் ஆகணும் ஒரு சூழல் இருக்குது. அதனால அதுக்கு நம்ம ஃபோக்கஸ் பண்ணலாம், அதில் எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை. ஆனால் கோல்டு அந்த அளவுக்கு இம்பார்ட்டனா அப்படின்னா நிச்சயமாக இல்லை. அது ஒரு ஆடம்பரமான பொருள் தான். அதனால அதை ஒரு வருஷத்துக்கு தள்ளி வைங்க, கொஞ்சம் இந்தியாவுக்கு சப்போர்ட் பண்ணுங்க இந்த காலகட்டத்தில் அப்படின்னு கேட்குறாரு. இப்போ நம்ம வந்து ஒரு 1000 ரூபா வச்சிருக்கோம் அப்படின்னா அந்த இதை 1000 ரூபாயுமே மொத்தமாக எடுத்து நம்ம ஒரு வருஷத்துக்கு நம்ம வந்து ஆயில் வாங்கணும் அப்படின்னா அதை வந்து 2 வருஷத்துக்கு ஆயில் மட்டுமே வாங்கிக்கலாம். இதே நம்ம வந்து இப்போ கோல்டும் சேர்த்து வாங்குறோம், மற்ற பொருட்களும் சேர்த்து வாங்குறோம், அதாவது அத்தியாவசிய பொருட்கள் தவிர்த்து ஆடம்பர பொருள் நம்ம சேர்ந்தே வாங்கும்போது ஒரு வருஷத்துக்கு நம்ம வாங்கக்கூடிய இடத்துல நம்ம 6 மாதத்துலேயே முடிச்சிருவோம். அதனால தான் இந்த நம்ம நிபந்தனையை, இந்த வேண்டுகோளை மோடி ஐயா நம்மக்கிட்ட விட்டுருக்கிறாரு. ஸோ நிச்சயமாக பார்த்தீங்கன்னா இப்போ இந்த வருமானம், அதாவது ஃபோரெக்ஸோட நம்மளோட ஃபோரெக்ஸ் ரிசர்வ் வந்து அமௌண்ட்டு இப்போ எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை. நம்ம தேவைக்கு நம்மளோட தேவையை வந்து பூர்த்தி செய்கிற அளவில் இருக்குது. எந்த ஒரு பதட்டமும் பட வேணாம், எல்லாமே பிரச்சனை. ஆனால் இது ஒரு சேஃப்டி மெஷர்மெண்ட் சொல்கிற அளவுக்கு முன்னெச்சரிக்கை நடவடிக்கைன்னு சொல்லலாம். அதுக்காக தான் இந்த ஒரு விஷயத்த நம்மளோட மோடியை நம்மகிட்ட கேட்டிருந்தார். ஸோ அதனால் உள்நாட்டில் தயாரிக்கக்கூடிய பொருட்கள் நம்ம அதிகமாக ஃபோக்கஸ் பண்ணி வாங்கணும். ஏன்னா இதுக்கு என்ன ஒரு எக்ஸாம்பிள் சொல்லணும் அப்படின்னா, நம்ம ஒரு தோசை வந்து நம்ம வந்து ஒரு பெரிய ஹோட்டலில் ஒரு ரெஸ்டாரண்ட்டில் போய் நம்ம சாப்பிட்றோம் அப்படின்னா ஒரு தோசைக்கு 200 ரூபாய் கொடுக்குறோம் அப்படின்னா அதே தோசை நம்ம சாப்பிட போகிறோம் 50 ரூபாய்க்கு நம்ம சாப்பிட முடியும். அப்போது இந்த 150 ரூபா அந்த இடத்துல சேவ் ஆகுது. அப்போது இந்த இதை தான் நம்ம வந்து நம்மளோட கையிருப்பை நம்ம காப்பாற்றணும் அப்படிங்கிறதுக்காகவும், நமக்கு வந்து நம்மளோட எமர்ஜென்சி தேவைகளை ஃபஸ்ட்டு நம்ம ஃபில்ஃபில் பண்ணுங்க அப்படிங்கிறதுக்காக தான் இந்த மாதிரி விஷயங்களை நம்ம முன்னெடுத்து நம்மளோட ஐயா சொல்லியிருக்கிறார். ஸோ இப்போ நான் வந்து பொருளாதார நிபுணரோ யாரும் கிடையாது. நான் இந்த விஷயத்தை பற்றி தெரிஞ்சுக்கணும்னு நினச்சேன். தெரிஞ்சுக்கிட்டு எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு நான் வந்து உங்ககிட்ட இந்த வீடியோ மூலம் சொல்கிறேன். இதில் ஏதாவது மிஸ்டேக் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள். இல்லைனா நீங்களும் நிறையா விஷயங்களை போய் எக்ஸ்ப்ளோர் பண்ணி கூகுளில், யூடியூப்பில் போய் தெரிஞ்சுக்காங்க நிறைய விஷயங்களை. ஸோ இந்த மாதிரி ஒரு இக்கட்டான சூழ்நிலையில் நம்ம வந்து நம்ம நாட்டுக்கு நம்ம சப்போர்ட் பண்ணோம் அப்படிங்கிறது நான் வேண்டி விரும்பி கேட்டுக்கிறேன்.